வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கூடவே ஒரு பெல் ஐக்கான் வருது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு வந்து சித்திரை பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரக்கொன்றை மலரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட பயன்கள் என்னங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மரத்தோட வேறு பெயர்கள் பார்த்துட்டோம்னா சித்திரை பூ, திருக்கொன்றை, ஸ்வர்ண புஷ்பம், பொற்கொடி அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்களில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேரில் அழைக்கிறாங்க இதைய. இந்த மரம் கொன்றை வகை சார்ந்தது தான். இந்த கொன்றை வகையில் பார்த்துட்டோம்னா சிறு கொன்றை, பெருங்கொன்றை, மயில் கொன்றை, தீக்கொன்றை, செங்கொன்றை, மஞ்சள் கொன்றை அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சரக்கொன்றை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மரம் நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடியது. வெயில் காலங்களில் பரவக்கூடிய நோய்களுக்கு வந்து நல்ல மருந்தாக இருக்குது. இந்த மரத்துடைய பூ, இலை, பட்டை, அந்த காய் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாக தான் இருக்குது. இதோட பூ பார்த்துட்டோம்னா ஏப்ரல் மே மாதங்களில் வந்து அதிகமாக பூ பூத்து குலுங்கு. அந்த இலையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக அப்படியே அழகாக அப்படியே மஞ்சள் கலரில் சரசரமாக பூத்து தொங்கு. இதை பார்க்குறப்ப நம்ம அந்த வழியை போனோம்னாலே நின்று அந்த மரத்தை பார்க்க வைக்கும். அவ்வளோ அழகாக அப்படியே ரம்மியமாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த மரத்தில் பார்த்துட்டோம்னா முருங்கைக்காய் மாதிரியே ஒரு 2 அடி நீளத்தில் காய் காய்ச்சி தொங்க பார்த்துருப்பீங்க. பச்சை கலரில் இருக்குது. அந்த காய் வந்து காஞ்சது கருப்பு கலரில் மாறி இருக்கு. அந்த காயை உடைச்சோம்னா உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பசை மாதிரி பிசின் மாதிரி இருக்குங்க. பார்க்குறக்கு புளி மாதிரியே இருக்குது. அதை வந்து சரக்கொன்ற புளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரக்கொன்ற புளியை வந்து கூட சாதாரண புளியை ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னாலே பித்த சம்பந்தமான நோய்களை வந்து சரியாக, கர்ப்பிணிகள், குழந்தைகள் எல்லாமே சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் வந்து சரியாக, ரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்களுக்கு இது நல்ல மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரக்கொன்ற பூ வந்து சுத்தமான நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி 2 சொட்டு காதுல விட்டு வந்தோம்னாலே காது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிரும். இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய தேமல், சொறி, சிரங்கு அப்படிங்கிற இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பூ அரைச்சி பூசிட்டு வந்தாலே வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதுபோக இந்த இலையை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி சாறு எடுத்து அது கூட எலுமிச்சை பழ சாறு கலந்து இந்த படர்தாமரை இருக்கிற இடங்கள்ல பூசிட்டு வந்தோம்னாலே சீக்கிரம் குணமாயிரும். இந்த மரத்தோட இலை, பூ 2ஐயும் சம அளவு எடுத்து அரைச்சு அந்த அரைச்ச விழுதுகளை வந்து கண்கள் மேலே வச்சு ஒரு காட்டன் துணி வச்சு கட்டிட்டு வந்தோம்னாலே கண் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து வராதுங்க. இந்த பூவை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஆவியில் வேக வச்சுக்கோங்க. அதோட சாரை பிழிஞ்சு அது கூட வந்து நாட்டு சக்கரை சேர்ந்து ஒரு 100 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தோம்னாலே வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை வந்து வெளியேறிடுங்க. அடுத்து இந்த பூவை பார்த்துட்டிங்கன்னா நல்ல மைய ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி காய்ச்சின பசும்பால் கூட சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னாலே ஒரு 100 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தோம்னாலே உள்ளுறுப்புகளில் வந்து பலம் பெறும். உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அதுபோக காமால் வந்து சரியாகுங்க. இந்த மரத்தோட துளிர் இலைகள்ல எடுத்து அரைச்சு சாறு எடுத்து அது கூட நாட்டு சக்கரை அல்லது பனங்கள் கட்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னாலே அந்த மலைக்கட்டு, ஆசன வாய் பகுதியில் எரிச்சல், வலி, கடுப்பு இது மாதிரி எல்லாம் ஆகும் பாருங்க. அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வு இருக்கு. அடுத்து இந்த மரத்தோட வேறுபட்ட தூதுவளை இருக்கு பாருங்க. அந்த தூதுவளையோடைய வேர் இது 2ஐயும் வந்து சம அளவு எடுத்து நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து தேன்ல குழைச்சு பசும்பாலோட சேர்த்து காலையிலையும் மாலையிலையும் 2 நேரம் குடிச்சிட்டு வந்தோம்னாலே சளி, கபக்கட்டு, இந்த மூச்சு வர்றதுல சிரமம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வு இருக்கு. அடுத்து இந்த மரத்தோட வேர்பட்டையை வந்து நிழல்ல காய வச்சு 1 லிட்டர் தண்ணியில நல்லா பாதியாகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துட்டு கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, அந்த திரிகடுகம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதை வந்து ஒரு 10 கிராம் அளவு கூட கலந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி காய்ச்சல் இருக்கிறவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரம் காய்ச்சல் சரியாயிரும். அதுபோக இதய சம்பந்தமான நோய்களும் வராமல் தடுக்கு. அடுத்து இந்த பூவோட இதழ்களை வந்து தனியாக எடுத்துட்டு அதை தண்ணி விடாமல் நல்ல மைய ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு 10 கிராம் அளவுக்கு. அது கூட பசு வெண்ணெய் கலந்து அந்த பசு வெண்ணெயும் அந்த பேஸ்ட்டை குழச்சி வந்து சாப்பிட்டு வந்தாலே வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், வெட்டை நோய், மேக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் வந்து சரியாகும். இந்த பூ வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னாலே துவையல் செஞ்சு வேற எப்படி சேர்த்துட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துட்டு வந்தோம்னாலே சர்க்கரை, உடல் பருமன், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, வயிற்று புண்கள் இதெல்லாமே வந்து சரியாகும். இந்த சரக்கொன்றையை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு மூலிகையில் நம்ம சந்திப்போம். நன்றி.